ஹாய் கைஸ், வெல்கம் டு ராம் கேமிங். என்ன கேம் பிளே ஆட போகிறோன்னா செட்டி ஷாப் சிமுலேட்டர்ன்ற கேம் தான் ஆட போகிறோம். இது வந்து நான் இப்போ தான் புதுசாக ஆடுறேன். இதில் நான் புதுசாக ஆடுறேன் தான், ஆனால் 5 லெவல் முடிச்சிருக்காங்க. இதை எங்கள் வீட்டில் தான் என் ஃப்ரெண்ட்ஸை என் வீட்டில் இருக்கிறது யார் என் அண்ணா மேலே முடிச்சிருக்காங்க. ஸோ நான் இந்த கேமில் இப்போ தான் விளையாடுறேன். ஸோ இந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறது விற்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அப்புறமா வீடியோ பாருங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் ஆக்சுவலி நான் லெவல் 5 போயிட்டாங்க எங்கள் வீட்டில். ஆனால் நான் இப்போ ஒரு ஸ்டாஃப் வைக்கலாம். ஆனால் இவர் என்னது, ஐயோ அது பேர் வர வந்துச்சு. இங்கே நின்று செக்கிங்லாம் பண்ண வரல. அவர் வைக்கலாம். பட் என்கிட்ட காசு இல்லை. அவர் சேலரி தரணும் தினமும் 80 ருபீஸுங்க. எவ்வளோ காசு எல்லாம் நம்ம கிட்டே இல்லை. இப்போட்டு நம்ம இருக்கிறது மேலே தேர்த்து அவங்களுக்கு ரைட் சைடில் $7.52 தான் இருக்குது. ஸோ இது நம்ம என்றைக்கா இப்படி கன்ஃபார்ம் இன்றைக்கி நாங்கள் ஒரு 300-400 கிட்ட ஆக்கிடணும். சரி, அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து எங்கள் சேனலில் லைவ் பண்ணுறது தான் போடுவேன். எப்போயாவது ஒரு சம் தான் வீடியோ போடுவேன்னா. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டுருங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஓடுமான்னு எனக்கு தெரியாது. இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து வாங்கி இங்கே வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் ப்ளூ ஷீட் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இது வந்து நம்ம வாங்கலாம். இங்கே பாருங்கள், ஷாப்பில் இதுனது அங்கே ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக போயிட்டு ஐயோ கஸ்டமர் வந்து என்னங்க கைஸ், நான் அப்புறமா காமிக்கிறேன். ஐயோ நீங்கள் தான் சார் கஸ்டமர். எவ்வளோ கேங் கேட்டு பாருங்கள். ஓகே, 38 ருபீஸா? 38. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் என்னென்ன சார், நீங்களும் கஸ்டமர் சார். இது மாதிரி எடுக்கிறாங்க தான் கஸ்டமர்னு சொல்லுவாங்க கைஸ். ஏன்னா இவங்க தான் நிறைய எடுப்பாங்க. மற்றவங்களாம் ஒன்று எடுத்துகிட்டே ரொம்ப பாருங்க. இவங்க 4 எடுத்துருக்காங்க பாருங்கள். இவன் தான் உண்மையான கஸ்டமர். நான் சத்தியமாக சொல்லுவாங்க, இவங்க தான் உண்மையான கஸ்டமர். $10.10 யாராவது எடுப்பாங்க பாருங்கள். இவங்க ஒன்று வந்து எடுத்துருக்காங்க. ஆனால் இது $4. இது கூட ஓகேன்னு சொல்லிடலாம். பட் ஒரு சில பேர்லாம் அந்த ஆயிலே அதெல்லாம் ஐயோ நான் வேலையை ஏற்ற மறந்துட்டு வேலையை ஏற்றணும்னு நாங்கள் தான் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது இருங்க வேலையை ஏற்றிடலாம். ஐயோ ப்ராஃபிட் கிடைக்காது. 70, 80, 8 ஆஃப் 5, 6, 7, 8. ஓகே இருங்க கைஸ், நான் கஸ்டமரே இருந்தால் பரவாயில்ல. நான் இப்போ வேலையை ஏற்றிட்டு தான் வரும். என்னத்தை இது தொட்டால் தெரிஞ்சிடும். ஷூவா எங்கள் ஷூ மேலே வச்சுக்கணும். 2 நம்ம கம்மியாக தான் பண்ணால் தான் விலையை ஏற்ற சொன்னான். 2.69 தான். ஐயோ இது ரொம்ப அதிகம். 2. ஒரு 45 வச்சுக்கலாங்க. அவங்க ரொம்ப தான் வேலை எடுத்து சொன்னாங்க பாருங்கள். நான் எவ்வளோ கம்மியாக ஏற்றுறேன்னு. ஏன்னா அப்போ தான் என் கடையில் நிறைய எடுக்கிறாங்க பாருங்கள். இவங்களாம் நிறைய ஹாப்பியஸ்ட்டு பர்சனும் வருவாங்க பாருங்கள். இது மாதிரி எடுக்கணும் கஸ்டமர்ஸ். நான் 4 எடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே காஸ்ட்லி தான். ஆயில் காஸ்ட்லி தான். ஆயில் $2 விட இது $2 டோட்டலாக, $5 டோட்டலாக. இது $7 பாருங்கள். எவ்வளோக்கு எடுத்துருக்காங்கன்னா 88 பாருங்க. டோட்டலாக $11.12 எடுத்துருக்காங்க. இவங்க தான் கஸ்டமர்னு வாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு லெவல் அப்பாவை தான் இது மாதிரிலாம் கஸ்டமர் நிறைய எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆவரேஜ் 3 தான் எடுப்பாங்க. இப்போ தான் எனக்கே நிறைய எடுக்கிறாங்கன்னு தெரியும். நான் இந்த கேம் விளையாட மாட்டேன், அதிகமாக பார்க்க தான் பார்ப்பேன். விளையாடும்போது பாருங்க 4 எடுக்கிறாங்க. கூட்டமாக வருவாங்க. இப்போ இதை நம்ம கடையை கூட பெருசாகலாம். அதுக்கு வந்து $300 தேவை. 2.12. தேங்க்யூ சார். நீங்கள் 4 திங்ஸ் எடுத்துக்கலாம். எது கஸ்டமர் 07. தேங்க்யூ த கஸ்டமர் ப்ளீஸ். இருங்க எதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். அப்புறமா யாராவது சொன்னால் மாற்றிக்கலாம். ஆனால் யாருமே எதுவுமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லக்கூடாது கைஸ். எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல வாயிலே குத்தணும். எல்லாம் கரெக்டான ரேட்டுக்கு வச்சுருக்கேன். என் கடையில் தான் கம்மியான ரேட்டுக்கு இருக்குது. $96, $93.
நான் கூட ஆர்டர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ₹1 வேணா கொடுக்கலாம் கைஸ். எக்ஸ்ட்ரா ₹1 தான் நான் இது வரைக்கும் கொடுத்துருவேன் தப்பா. 1 2 3 4 30. ஐயோ ஐயோ. ஓகே தேங்க்யூ சார். வேலை முடி வச்சுருக்கீங்களே, ஆனால் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே. இது உங்களுக்கு நல்லதா? போங்க. ஆயில் 2 பாட்டில் இருக்குறாங்க. அவ்வளோவா கொட்டுவாங்க வீட்டில்? 50 5 கடுப்பாவது கைஸ் இந்த கேம் பண்ணுங்க. நீங்கள் சூப்பர் மேடம் சாக்கோஸ் தான் நல்லா சாப்பிடுங்க. சாக்கோஸ் தான் கைஸ் நிறைய விலையே எங்கள் கடையில். அதான் காஸ்ட்லியாக போல். நான் வந்தவங்க யாராங்க? சரி இருக்கட்டும். 2 தடவை 2 ஆயிலுங்க. இப்போ 2 ஆயில் தான் வராங்க. தேங்க்யூ கைஸ். அதுக்குள்ளே 1:23 டே ஆரம்பிச்சு மத்தியானம் தான் ஆச்சு. நீங்கள் நினச்சி டைம் இருக்குது பாருங்க கைஸ். ஐயோ 7:40. ஓகே தேங்க்யூ மேம். 42 20 12 80 ரூபாயா? 50 60 70 இது ஓகே. தேங்க்யூ சார். பாருங்க கைஸ் இவங்களாம் எப்படி ஷூஸ் 2 எடுத்துருக்காரு. சூப்பர் சார். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். 60 56 10 60 வேறு லெவல் சார். நீங்கள் வேறு லெவல் சார். நீங்கள் என்ன சாக்கோ சேர்த்துக்கிங்க? போடு தக்காளி. ஐயோ 40 20 20 6 சார். எதுவும் சொல்கிறீங்க, நான் அதெல்லாம் கவனிக்கல சார். எனக்கு இப்போ காசு தான் முக்கியம். 1 2 அப்புறமா வீடியோ பாருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எப்படியாவது 200 அடிக்கணும். எப்படியாவது 100 அடிச்சோம். 200 அடிச்சு அப்படியே போயினே இருக்கணும் கைஸ். தேங்க்யூ பா சார். நீங்கள் இருங்க, இவர் எவ்வளோ தரேன்னு பார்க்கலாம். ஐயோ 4 சேனல்ஸ் கிவ் சேஞ்ச் 16 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு டோட்டலா. கிவ் சேஞ்ச் தேங்க்யூ. அவ்வளோதானா? அதுதான் எதுவுமே இல்லை இது மாதிரி நம்ம கடையில். ஆனால் எல்லாருமே வந்துருந்தான்னு சொல்லுவீங்க. வெளில போயிடுங்க ஒழுங்கா. வெளில போயிடுங்கயா. கடையை வர முடியும். ஸ்டிக்கர்ஸ்லாம் தரைய வர மாட்டாங்க. சரி நான் போய் கடையை முடியுங்க. ஸ்டிக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு மேம் அப்படியே போயிடுன்ட்டேன். நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் போடுவோம் மறுபடியும். எப்படின்னா இந்த கிராசரிஸ் போய் செக் செரல்ஸ். செரல்ஸா? சாக்கோஸில் கைஸ். செரல்ஸ் பிரெட் ஃப்ளோர் சன்ஃப்ளவர் ஆயில் பாஸ்தா ஷூஸு. ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க. ஆக்சுவலி ஓகே வேணும் 89 ருபீஸ். இப்போ எல்லாத்தையும் போய் ஸ்டாக் பண்ணுவோம். ஸ்டாக் ஆக்சுவலி ஷூஸ் தான் ஃபஸ்ட்டு வேணும் கைஸ். எப்பவுமே நம்ம ஷூஸை வச்சுக்கலாம். ஷூஸை வச்சுட்டு இதை போட்டுடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு என்னது ஃப்ளோரையும் வச்சுலாம் கைஸ். எய்டா ஃப்ளோரா. ஸோ அம்மா வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 12 பீசஸ் கைஸ். வெயிட் செக். ஓகே நைஸ். இதுக்குள்ளேயாண்டா போனேன். ஓகே நான் எப்படியாவது ஸ்டாஃப் வைக்கிறேன் இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்போ கூட நான் ஸ்டாஃப் வச்சிருவா. திடீர்னு நான் அப்போ அவன் வந்து ஒழுங்காக தான் 200 ரூபாய்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த வால் பேப்பரை வாங்கி ஒட்டியிருந்தேன். தப்பாலாம் என்கிட்ட 26 ரூபாய் இருந்துச்சு. அவன் அந்த நேரம்னு பார்த்து எனக்கு சம்பளம் எல்லாம் சொல்லி ஓடி போயிட்டான். அதான் இப்போ நான் வந்து ஸ்டாஃப் வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஸ்டாஃப் வச்சிடலாம். இதை கீழே போடு. இந்த இது ஐயோ அது ஒழுங்காக வர மாட்டேங்குது. குனிற மாதிரி ஏதாவது கடுப்பு சாமி.
அப்படியே வந்துச்சு ரிமூவ் கூட அந்த இடம் ஸ்டாஃபுக்கு போய் இருங்க. எதில் போனோம்? ஸ்டாஃபுக்கு மறந்துட்டேன். இப்போ ஸ்டாஃப் இங்கே போனோம். ஸோ இது வந்து 15வது லெவல் தான். இப்போ நம்ம 6வது லெவலு. ஹியர் எம்ப்ளாய்டு நாட் எனஃப் மணியா? ஏன் 86 பேர் இருக்கு. ரொம்ப சரி என்னாச்சு கைஸ்? இருங்க. டெய்லி சேலரி 80 ரூபாய். இயரிங் ப்ரைஸ் 100. ஓ இப்போ நம்ம 100 ருபீஸுக்கு மேலே இருந்தால் தான் ஸ்டாஃபே ஆக முடியும். நல்லா பண்ணுங்கடா. பண்ணுற வரையும் பண்ணுங்க. நான் 6வது நாளே முடிகிறேன். வந்துட்டாங்க கைஸ் கஸ்டமர். ஓ இஸ் த ஃபாஸ்ட். யாரா? யாருமே வரல. கதவு திறந்துச்சுங்க. ஓ அங்கே வர பாருங்களேன். கஸ்டமர் அங்கே வராங்க. என் கதவு இப்போ திறந்துச்சு. நான் முடிச்சு. ஓ நான் பக்கத்தில் இருந்தோம் போல். அது ஓ இதை வச்சு நம்ம சேல் கூட பண்ணிக்கலாமா? இப்போ நான் சேல் பண்ணுறோம். ஓ 2 இருந்தால் தான் 2 பொருள் இருந்தால் தான் இப்போ நம்மளால் சேல் பண்ண முடியும். புரிஞ்சிச்சு. ஐயோ மேம், முதல் கஸ்டமரே அம்மக்காலமாக எடுக்கிறாங்களே. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கஸ்டமர் வாங்க. நம்ம கடையிலும் எல்லாம் இருக்கும். எல்லாமே குறைஞ்ச விலையில் நம்ம கடை தான். மற்ற கடையெல்லாம் நம்பாதீங்க. கண்ணை முடிக்கின்னு நம்ம கடைக்கு வாங்க. கண்ணை முடின்னு வரதுனால கீழே தடிக்கு விழுந்துடாதீங்க. அது மாதிரி தான் பிட் பண்ணணும். 38 ஓகே தான். 38 கொஞ்சம் பரவாயில்ல தான். மேடம் எத்தனை எடுத்தீங்க? 2 தானா? ஓகே. ஷூஸு சேல்ஸ் 55. தேங்க்யூ மேம். யார் சார்? தாத்தா. அந்த தாத்தா எங்கே பாரு மாமா. தாத்தான்னு சொன்னால் நிறைய அடிக்கிறாரு. போங்க தாத்தா. அங்கிள் சொல்லுவோம். போங்க. இங்கே நம்மளுக்கு என்ன புரியல. வரவன் எல்லாருமே இது வெலை என்ன இது காமிச்சிது? நான் டொப்பால்னு தட்டிட்டேனே. சரி எங்கே என்னன்னு போய் பார்த்துருவோம். ஏதாவது ஓப்பன் ஆச்சா? 6th லெவலுக்கு என்ன தான் அதுக்கு? ஓகே 13 10 13 60 70 80 இருங்க நான் போய் பார்த்து மட்டும் வந்துடுறேன். ஷாப்புக்கு போய் லைசன்ஸுக்கு போய். ஓ தண்ணி பாட்டில் ஆல்ரெடி ஓப்பன். ஓ இதெல்லாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு 400. இது வேணால் நினச்சி ஓப்பன் பண்ணலாம். 300க்கு எக்ஸ் சீஸ் பாட்டில்டு வாட்டர்னு போட்டுருக்காங்க. நம்ம வாட்டர் பாட்டில்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் தான் இப்படி தான் போல். ஓகே 26. ஓகே தேங்க்யூ மேம். த கஸ்டமர் டிட் நாட் பை பாஸ்தா காலியா? சரி இருங்க அதையும் ஆர்டர் போட்டுருவோம். 35 லிட்டில் சேஞ்ச் ஆன. ஓ 43. அந்த வேறு ரொம்ப குழம்பேன். 43. அது தேங்க்யூ மேம். பாஸ்தானா போங்கடா. பாஸ்தா வரும். ஓ இதுதான் பாஸ்தா வைத்திருக்கு. இதில் பாஸ்தா வேறு இல்லைன்னு சொல்லிடுங்க கைஸ். பாருங்க எவ்வளோ கிளாடின்னு. அப்படியே நம்மளே ரேட்டை குறைப்பானுங்க அவனுங்க. லூசு பசங்கடா அவனெலாம். இது மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நம்ம கடையே உருப்பட மாட்டேங்குது. டைம் 8:57 ஆயிடுச்சு. கடை மூடணும். 88 50 60 70 80 தேங்க்யூ சார். ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே. இன்னும் மேலே யாரும் வரமாட்டாங்க. ஓகே 30. தேங்க்யூ மேம். 2 3 80 50 60 70 80. ஓகே தேங்க்யூ மேம். ஷூஸு சேஞ்ச். ஓகே அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம். ப்ராஃபிட் எனக்கு வந்து எவ்வளோன்னா 69 தான் ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம கையில் 173 இருக்குது. ஓ பாஸ்தா 0.14.
இருங்க போய் பாஸ்தா ஃபஸ்ட்டு வேலை வரைக்கும். ஆமாம், பாஸ்தா இங்கேயே தான் ஆக்க போகிறேன். வேலையை மட்டும் இங்கேயே வச்சுக்கலாம். அப்போது 2 ரூபா. சரி ஓகே. வந்து பாஸ்தா மட்டும் ஆர்டர் போட வேண்டியது. பாஸ்தா ஓகே. பாஸ்தா அப்புறம் வேறு என்ன? பாஸ்தா ஓகேம்மா. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு. பாஸ்தா மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அந்த வேலைக்கு யாரும் கூப்பிட்றோம். இப்போ என்றைக்கு தான் வேலைக்கு வருவானோ தெரில. போனேன் போயிட்டே வரவே இல்லை. ஒரு ஓனர் தான் அடுத்த நாள் வேலை பணம் தருவோம்லாம் இல்லை, அப்படியே போயிட வேண்டியது அவனுக்கு. சரி கூப்பிடுவோம், பாவம் பையன். எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வருவான். The employee has been successfully hired and will soon arrive at this workplace. ஆடா டெங்கனே, உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. வந்துட்டான் பாருங்க. போய் இவ்வளோ கேர் போ. கேர் போ, கேர் இவ்வளோ போ. ஏன்டா போய் அனுப்பிச்சிப்படா. என்ன இங்கே வந்துட்டு இருமின்னு போகிறார் சார். கடையை சுற்றி போகிறாரு. பெரிய இவர் இப்படி அம்பானி அவரு. கடைக்கால் வந்தால் ஒழுங்காக கவனி, ஓகேவா? அது தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒன்று காமிக்கணும்னு நினச்சோங்க. என்னதுன்னா பாருங்க, கஸ்டமர் உள்ளே போட்டோம். அப்படியே ஓடி போனால் இப்படி உள்ளே வந்துட்டேன் கைஸ். அப்படியே இந்த சைட் போகலான்னு பார்த்தோம். அப்படியே அதே தானே அது. பாருங்க, இந்த சைட் போகும்போது கஸ்டமர் இருந்தாங்க. அப்படியே ஓடி போனேன், இங்கே வந்துட்டேன். என்ன தானே சார் நீங்கள் கஸ்டமர் சார். எவ்வளோ எங்கே போடுறா? எவ்வளோ பெரிய கஸ்டமர். வேகமாக போடவே மாட்டீங்க நம்மளேங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும் நீங்கள். இல்லைங்களா, இந்த காரில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியல. இந்த கார் மேலே ஜம்பே பண்ண முடியல. இன்னத்துக்கு தான் இந்த கேம் வச்சுங்க எனக்கு தெரியல. சொட்டை போட்டது பண்ணே சொட்டையை மாதிரி தொப்பி போட்டுருக்கீங்களா உங்கள் ட்ரெஸ்ஸு கலர்லையே? இவனை வேலைக்கு போட்டதுலேருந்து நம்மளுக்கு வேலையே இல்லை. வெயிட் செகண்ட், நான் ஃபர்னிச்சரில் வேணும் நினச்சி 200. எதுவுமே 100 கீழே இல்லை போல கைஸ். இது 500 ரேக் எவ்வளோ? பை 200. டேகார் டெக்ஸ்ட் இதெல்லாம் வாங்க காசு பீச்சிக்கும். இதெல்லாம் தான் கைஸ் வாங்கினேனே. நான் டப்பால்னு அவன் போயிட்டான். அதெல்லாம் ஒரு காலத்தில் சேவ் கேம் கொடுத்துக்கலாம். எதுக்கு? சரி பாருங்க, அதுவும் அந்த பறவை போல். பறவையை காணுமா? எதுக்கு போக முடியும்ல? போய் பார்க்கும் போகும்போது கைஸ். இந்த கடையெல்லாம் திறந்துக்கிற மாதிரி இந்த கேம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது நான் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டு போடவா வேணாமான்னு. பிடிச்சிருந்தா போடுறேன், இல்லைன்னா போடல. அது உங்கள் விருப்பம் தான் கைஸ். அப்படியே போகிறாரு. வாங்கின்னு போகிறாரா இல்லை அப்படியே போகிறாரா? அப்படிலாம் கஸ்டமர்கிட்ட நல்லா பேசணும். பரவாயில்ல, $118 கொடுத்துட்டானே. நல்லா பயந்தான். இதில் ஒன்று $100 போயிடும். அப்புறம் இறங்கினா இதுதான் எல்லாம் 100. பாருங்க, இருங்க, நம்ம இதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதில் நம்ம ட்ரெஸ்னால் இதெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறேன். இது எப்படி இருக்கும்? கீழே ஒன்று பாருங்க, unavailable after the second store. The customer இது நிறைய இல்லை. என்னென்ன சூ ப்ரெட்டு க்ரீல்ஸு பாஸ்தா எதுவுமே இல்லையா? எல்லாத்தையும் ஆர்டர் போடுறேன். ஆட் கார்ட். ஓகே, பை. ஐயோ, அவன் வேறு டக்குன்னு வேலையை விட்டு போயிட போகிறானே. ஐயோ, மணி 6 மணிக்கு தான் நான் சம்பளம் எப்பாந்துச்சு தெரியலையே. இருங்க சார், இப்போ தானே வச்சுங்க. நீங்கள் அதுக்குள்ளே உட்காடுனீங்கன்னா நீங்கண்ணா போ வேணாப்போ. ஒருத்தனுங்க இப்போ தான்டா வச்சுங்க. ஆனால் போங்கடா, கடுப்பு ஏற்றானுங்க. பாஸ்தா எக்ஸ்ட்ரா ஒன்று அடிஷ்னல் பாஸ்தா இருக்குது. அது லாஸ்ட்டில் வச்சுருந்துக்குன்னா கொஞ்சம் எடுத்துக்கோணுங்க. தூக்கி போடு. ராத்தா சன்ஃப்ளவர் ஆயில். எங்கே சன்ஃப்ளவர் ஆயில்? ஆக்சுவலி அவங்க இது மாதிரி 2 குத்துருந்தானுங்க. அதான் நான் ஒன்றத்தை விற்றுட்டேன்.
அதனால தான் எனக்கு அன்றைக்கி $208 வச்சு டப்பான்னு வேலைக்கு ஆளை போட்டேன். ஏழாவதுல பாருங்க இதில் போனோன்னே லெவல் ஐயோ லெவல் டக்குன்னு ஏறுது கைஸ். இப்போ நான் எதையோ தப்பாக யோசித்தேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. தப்பாக யோசித்தேன் இல்லை ப்ரெட்டும் செரில்ஸும் கீழே தானே எனக்கு தெரில. வாங்க போய் பார்ப்போம். ஆமாம் கைஸ் தப்பாக யோசித்தேன். ப்ரெட் இங்கே வந்து இங்கே வச்சிடலாம். இல்லை ப்ரெட் இங்கே வச்சிடலாம். ஓகே ஐயோ ஓ இதில் வெளிலலாம் எடுக்க முடியுமா கைஸ்? இப்போ தான் பாருறேன். எடுத்துக்கணுமா டக்குனாத்தா? ஐயோ ஒழுங்கா இல்லையா? ரிமூவ் இட். இதை தூக்கி போய் டஸ்ட்பினில் போட்டு வந்துடலாம். வந்து இது எடு போய் சக் 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 அதுதான் முடிச்சாச்சு. வேறு 86 6 மணிக்கு சம்பளம் கேட்போம் போலையா? டே சம்பளம்லாம் கேட்டுறாதுடா. சரி விடுங்க.